வணக்கம் நண்பர்களே, என் பெயர் சுரேஷ். வயது 24.5.10 அடி உயரத்தில் பிட்டாக இருப்பேன். இந்த கதையில் என் ஊர் பெயரை கூற விரும்பவில்லை. இந்த கதையில் வரும் பெண் சுபா. அவளின் வயது 29. 5 அடி உயரத்தில் பளிச்சென்று வெண்ணிறமாக சீரியல் நடிகை பிரியா பிரின்ஸ் போல இருப்பாள். மாலையில் சின்ன பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுப்பாள். திருமணமாகி ஒரு பெண் குழந்தை. வயது 4 இருக்கும். அவளது கணவன் டிராவல்ஸ் வேலை செய்கிறான். பெரும்பாலும் வீட்டில் இருக்க மாட்டான். அவனை பற்றி சொல்கிறேன். வயது 48 இருக்கும். பார்க்க ஒல்லியாக இருப்பான். வயதான தோற்றம், முட்டைக்கண். சுபாவுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமில்லாதவன். இருவரும் வெளியே சென்றாள். சுபா அவள் புருஷனை விட்டு தள்ளித்தான் நடந்து வருவாள். இதில் கொடுமை என்னவென்றால், இருவருக்கும் காதல் திருமணம். சுபாவின் வீட்டில் அவர்களை இன்னமும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவள் கணவன் வீட்டில் மட்டும் ஏற்றுக்கொண்டனர். சரி, கதைக்கு வருவோம். நாங்கள் சென்னையில் இருந்து எங்கள் சொந்த ஊருக்கு சென்று விட்டோம். அங்கு சொந்தமான இடத்தில் 7 ஆண்டுகள் நீண்ட நாட்களாக வீடு கட்டி வந்தோம். அதுவரை வாடகை வீட்டில் இருந்தேன். அந்த குடியிருப்பில் கீழ் தளத்தில் ஹவுஸ் ஓனர் இருந்தார். மொத்தம் 7 குடும்பங்கள் இருக்கின்றன. நான் முதல் தளம், சுபா 2வது தளத்தில் இருந்தாள். ஆனால் நான் ஒரு முறை கூட சுதாவிடம் பேசியதில்லை. ஒரு வழியாக வீடு கட்டி சென்று விட்டோம். கடைக்கு செல்லும் போது நான் இருந்த அந்த வாடகை வீட்டை தாண்டி தான் செல்வேன். எப்போதாவது சுபாவையும் பால்கனியில் நின்று கொண்டிருந்தால் பார்ப்பேன். குறிப்பு: 23 வயதிற்கு பிறகு நான் பழக்கம் செய்வதை முழுமையாக நிறுத்திவிட்டு சித்த மருத்துவ குறிப்புகள் சில பின்பற்ற வந்தேன். வழக்கம் போல பழைய வீட்டை தாண்டி சென்று கொண்டிருந்தேன். அப்போது பின்னாளில் இருந்து அழகிய குரலில் சுரேஷ் என்று பெண் அழைத்தாள். திரும்பி பார்த்தாள். என் கனவு தேவதை சுபா. மனதில் மகிழ்ச்சியுடன் முகத்தில் காட்டாமல் அருகில் சென்று என்னவென்று கேட்டேன். அதற்கு அவள் என் வீட்டில் லைட் எரியவில்லை என்று சொன்னாள். அவள் கணவன் குழந்தையை தூக்கிக் கொண்டு அவனோட அம்மாவை பார்ப்பதற்கு சென்றிருப்பதாக கூறினாள். அவன் இரவு தான் வருவான். வீட்டின் அருகே இருக்கும் இஸ்திரி கடை அண்ணனிடம் உதவி கேட்ட வந்தேன். அவரும் கடை திறக்கவில்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் நின்றபோது தான் உன்னை பார்த்தேன் என்று கூறி உதவி கேட்டாள். நானும் செய்கிறேன் என்றேன். உடனே பணம் கொடுத்து அனுப்பினாள். நானும் லைட் வாங்கி வந்தேன். அவள் வீட்டுக்கு அழைத்து சென்றாள். வீட்டை அழகாக வைத்திருந்தாள். ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், கிச்சன் என்று திட்டமாக இருந்தது அவள் வீடு. நான் லைட் மாட்டிக்கொண்டு இருக்க அவள் காப்பி போட்டு எடுத்து வந்தாள். நானும் லைட் மாட்டிவிட்டு காப்பி கொடுத்தேன். அவளிடம் ஜாலியாக பேசி அவளை சிரிக்க வைத்தேன். அவளும் என் பேச்சை ரசித்தாள். அவளும் கிண்டலாக பேசினாள். மணி மதியம் 2 இருக்கும். நான் எழுந்து கிளம்புகிறேன் என்றேன். அவள் முகம் சோகமடைந்து, வீட்டில் யாரும் இல்லை. என் வீட்டுக்காரர், குழந்தை இரவு தான் வருவார்கள். போர் அடிக்கும் என்று கூறி இன்னும் கொஞ்ச நேரம் இரு என்று கூறினாள். நானும் சரி என்றேன். அவளிடம் ஐஸ் வாட்டர் இருந்தால் கொடுங்கள் என்று கேட்டேன். அவளும் பிரிட்ஜில் இருந்து எடுத்து வந்து கொடுத்தாள். அவள் அருகே சென்று பாட்டிலை கொடுத்தேன். அவள் கண் என் கண் நேருக்கு பார்த்து கொண்டிருக்க கொடுத்துவிட்டேன். பின்னர் தெரியாமல் செய்துவிட்டேன் என்று அவளிடம் மன்னிப்பு கேட்க அவள் எதுவும் நடக்கவில்லை என்பது போல திரும்பி நின்று கொண்டாள். இது நம் கனவு தேவதை சுபாவை அடைய சரியான சந்தர்ப்பம் என்று பின்னால் இருந்து சுபா கூறினாள். அவளது கணவன் குழந்தை பிறந்த 6 மாதங்கள் கழித்து குழந்தையுடன் சேர்ந்து அவனும் பால் குடிப்பானாம். நாட்கள் செல்ல செல்ல குழந்தைக்கு கூட போல் வைக்காமல் காஞ்ச மாடு பாய்வது போல் பாய்ந்து எடுப்பானாம். போதையில் இருந்தால் இன்னும் மோசமாக செய்வானாம் என்று சொல்லி அழுதால். அவளை பிடித்து ஆறுதல் கூறினேன். குழந்தை 3 வயதிருக்கும் போது பால் குடிப்பதை நிறுத்தி கொண்டதால் பால் சுரப்பதில்லை என்று போய் தப்பித்து விட்டேன் என்றாள். அவள் கணவன் தன்னைவிட வயதில் மூத்தவன் என்று தெரிந்து காதலித்தற்கு அவனின் குணம் தான் காரணம் என்றாள். ஆனால் அவன் தாம்பத்தியத்தில் இவ்வளவு மோசமானவனாக இருப்பான் என்று நினைக்கவில்லை என்றாள்.
வீட்டில் தேடுவார்கள் என்று உடைகளை மாற்றி கிளம்பினேன். சுபா சிரித்து கொண்டே இருந்தாள். என் போன் நம்பரை அவளுக்கு கொடுத்து விட்டு கிளம்புகிறேன் என்றேன். அவள் முகத்தை பார்த்ததும் பிரிய மனம் இல்லாமல். பின்னர் நேரம் ஆக கிளம்பிவிட்டேன். இருவரும் போனில் பேசி நெருக்கமானோம். இப்படியே 2 மாதங்கள் சென்று விட்டது. ஒரு நாள் சுபா கால் செய்தாள். அவளது கணவன் சவாரிக்கு பெங்களூர் வரை சென்றுவிட்டார். வீட்டுக்கு நாளை இரவு தான் வருவார். குழந்தையை மாமியார் தூக்கிக் கொண்டு சென்றுள்ளார். 3 நாட்கள் கழித்து அழைத்து வருவதாக சொன்னார்கள். இன்று இரவு முதல் நாளை மாலை வரை தனியாக தான் இருப்பேன், நீ வருவியா என்றாள். உனக்காக பால் கொடுக்க தான் நான் 2 மாதங்கள். பால் அதிகம் சுரக்க அதற்காக உணவுகளையும் சித்த மருத்துவ குறிப்புகளை பின்பற்றி வருவதாகவும் தன் கவனோடு கொள்ளாமல் 2 மாதங்கள் உனக்காக காத்திருக்கிறேன் என்றால் என் தேவதை சுபா. நான் உடனே வருகிறேன் என்றேன். அவள் வரும்போது மீன் முழம் மல்லிகை பூ வாங்கி வர சொன்னாள். நானும் வீட்டில் நண்பனின் அண்ணனுக்கு திருமணம் என்று கூறிவிட்டு நாளை தான் வருவேன் சொல்லி கடைக்கு சென்று 3 முழம் மல்லிகை பூவுடன் சேர்த்து 1 முழம் டிசம்பர் பூவையும் வாங்கினேன். சுபாவுக்காக ஸ்பெஷல் குலோப் ஜாமுன் வாங்கி கொண்டு மெடிக்கலில் மாத்திரை வாங்கினேன். அப்போ அங்கு தேன் இருந்தது. அதை பார்த்ததும் சுபா அவள் கணவனோடு 2 மாதங்கள் ஆகிவிட்டது என்று கூறியது ஞாபகம் வந்தது. 1/2 லிட்டர் தேன் வாங்கி கொண்டு சுபாவுக்கு மட்டும் பிரியாணி வாங்கி சென்றேன். அவள் வீட்டுக்கு சென்றவுடன் அவளுக்கு பிரியாணி கொடுத்தேன். அவள் சாப்பிட்டு விட்டு எனக்கு தோசை சுட்டு கொடுத்தாள். நீ சாப்பிடு, நான் குளித்து விட்டு வருகிறேன் என்று கூறி உள்ளே சென்று தாழ்பால் போட்டுக்கொண்டாள். நானும் சாப்பிட்டு விட்டு 2 மாத்திரை போட்டுக்கொண்டு காத்திருந்தேன். மணி 9:10 இருக்கும். கதவை திறந்து என்னை அழைத்தாள். கண்களை மூடிக்கொண்டு வா என்றாள். நானும் அப்படியே சென்றேன். என்னை கட்டிலில் உட்கார வைத்து அவள் வெளியே சென்றாள். பின்னர் கண்களை திற என்றாள். அவளை பார்த்ததும் ஜிவ்வென்று இருந்தது. தலை நிறைய மல்லிகை பூ வைத்து கொண்டு மிகவும் அழகாக இருந்தாள். சுபா குளிரில் பெட்ஷீட்டை போர்த்து தூக்கினாள். நான் எழுந்து பார்த்தபோது அங்கே சுபா காணவில்லை. மணி காலை 11:15. அவள் முன்பே எழுந்து விட்டாள். பின்னர் நான் குளித்துவிட்டு கட்டிலில் சாய்ந்து உட்கார்ந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்தேன். சுபா ஒரு கிளாஸ் நிறைய பால் எடுத்து கொண்டு உள்ளே வந்தாள். தலையில் டிசம்பர் பூ வைத்து ஒரு பெண்ணை தாம்பத்தியத்தில் வீழ்த்திய ஆணை கண்டு இப்படி தான் வெட்கத்துடன் செல்வாள் என்று புரிந்தது. எனக்கு சந்தோஷமாக இருந்தது. கிளாஸை கொடுக்க கிச்சன் சென்றேன். சுபா சமைத்து கொண்டிருந்தாள். அவளிடம் பால் வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு அவள் சரி போ, பிரிட்ஜில் பால் உள்ளது, எடுத்து வா, காய்ச்சி தர்றேன் என்றாள். நான் அவள் காதில் சுபா எனக்கு பால் வேண்டும் என்று கேட்டேன். அவள் சிரித்தபடி திரும்பி என்னை பார்த்து நேற்றிரவு நீ தானே மொத்த பாலையும் குடிச்ச என்று சொன்னாள். நான் குழந்தை போல் அடம் பிடித்து பால் குடு என்றேன்.